Hello guys, welcome back to Chalk and Cheese with love, smile and happiness. டாபிக் என்ன பாத்துடலாமா? யாராரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம் உண்டு. யாராரோ நண்பன் இது உன் கையில ஸ்மைலியோட பலூனை காணும். கையில மட்டுமா இதனால இன்னைக்கு வீடியோ பண்றதுக்கு ஐடியாவே இல்ல கைஸ். இந்த நாய் போன் பண்ணி பண்ணதான் தீரணும்னு வந்திருக்கு. கண்டிப்பா உனக்கு என்ன ரீசன்? என்ன ஆர்சனல் 2 யுனைடெட் 0. சோ மேட்ச் எப்படி இருந்துச்சு? என்ன சொல்ல ஏது சொல்ல நல்லா இல்ல, ரிசல்ட் நல்லா இல்ல, ஆக்சுவலி கேமும் நல்லா இல்ல, ரொம்ப கேம் நல்லா போரிங். இல்ல. ஓகே, மேட்ச் பத்தி பிரேக் டவுன் பண்ணணும்னா கைஸ், ரிசல்ட் வைஸ் ஆப்வியஸ்லி யுனைடெட் ஃபேன்ஸ்க்கும் எனக்கும் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ரிசல்ட் கிடையாது தான். மேட்ச் பத்தி பிரேக் டவுன் பண்ணணும் அப்படின்னா, நீ ஜெயிச்சது பத்தி இவ்வளவு சந்தோஷப்படுறீங்க. ஓபன் பிளேல ஒரு கோல் அடிக்க முடிய மாட்டேங்குது உங்களால. கார்னர் வச்சு எங்கிட்ட ஸ்ட்ரைக்கர் இல்ல, ஸ்ட்ரைக்கர் இல்ல, கோல் அடிக்க முடியாது. ஒரு கோல் அடிக்க முடிய மாட்டேங்குது ஓபன் பிளேல. அடிக்கிறது எல்லாமே கார்னர் கிக், எல்லாமே கார்னர் கிக். கார்னர் கிக் எஃப்சின்னு ஒரு பேர் இருக்கு தெரியுமா இல்லையா உங்களுக்கு? 3 பாயிண்ட் கிடைக்கிறதுனால ஜெயிக்கிறதா மேட்டர், எப்படி ஜெயிக்கிறோம் மேட்டர் கிடையாது. சோ ஓகே கைஸ், ஜோக்ஸ் அபார்ட், அதான் கார்னர்ஸ்ல தான் 2 கோலுமே ஸ்கோர் அது பண்ணாங்க. 1 இல்ல 2 இல்ல, ஆக்சுவலி we got 13 கார்னர்ஸ், 13-0 கார்னர்ஸ். அதுவும் லக்கிலி கேப்ரியல் மேகலஸ் இல்ல, அவன் தானே எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 கோல் போட்டிருக்கான். அவனுக்கு பதிலா ஃபர்ஸ்ட் கோல் டிம்பர் அண்ட் செகண்ட் வில்லியம் சலீபா. அதுவும் எப்படியோ போயிட்டு. ஆமா, ஆக்சுவலி நல்ல ஒரு ரூட்டீன் இவங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்பெஷலிஸ்ட் செட் பீஸ் ஸ்பெஷலிஸ்ட் வச்சு, எக்ஸ்பர்ட் வச்சு அந்த ரூட்டீன் வந்து இன்னுமே போன சீசன்ல இருந்து இப்போ வரைக்குமே கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை 28 கோல்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காங்க செட் பீஸ்ல. மொத்தமா லாஸ்ட் சீசன்ல இருந்து இப்போ வரைக்குமே 13 மேட்சஸ் ஆயிருக்கலாம். அப்போ 51. அதுக்கு கிரெடிட் அந்த செட் பீஸ் கோச் தான், செட் பீஸ் எக்ஸ்பர்ட் நிக்கோலஸ் ஜோவான் நினைக்கிறேன். அந்த 51 மேட்சஸ்ல இருந்து 28 கோல்ஸ் வந்து செட் பீஸ்ல இருந்து ஸ்கோர் பண்ணிருக்காங்க. சோ அதான் கைஸ் சொன்ன மாதிரி இது நல்ல ஸ்டார்டிங் லைனப்ல ரெண்டு சைடுலயும் ஒரு வீக்னஸ் இருந்துச்சு. எங்களுக்கும் ஸ்டார்டிங் லைனப்ல கேப்ரியல் இல்ல, அதே மாதிரி கலிஃபோர்னியா இல்ல. சோ அந்த லெஃப்ட் சைடு எங்களுக்கு வீக்கா தான் இருந்துச்சு. சோ நீங்க அதை அட்வான்டேஜா எடுத்துக்கலாம். பட் தென் உங்களோட லைனப்ல ஒரு மிஸ்டேக் என்னன்னா, நீங்க அஹ்மத் தியாலோ அது மிஸ்டேக் கிடையாது, அது வந்து டாக்டிக்கல் ஒரு சேஞ்ச் தான் இந்த மேட்ச்ல. இது ஒரு டாக்டிக்கல் செட்டப் தான் இந்த டீம் ஆக்சுவலி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் எங்க அப்ரோச் எப்படி இருந்துச்சுன்னா, முடிஞ்ச அளவுக்கு ஸ்டே இந்த மேட்ச். அவே மேட்ச் இது பிளஸ் ஆர்சனல் குட் டாப் டீம். அவே மேட்ச் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்டே இந்த மேட்ச். அதுக்கப்புறம் போய் செகண்ட் ஹாஃப்ல இந்த லேட்டர் ஸ்டேஜஸ் அட்டாக் பண்ணி முடிஞ்ச ஒரு கோல் ஸ்கோர் பண்ணலாம். அப்படிதான் இருந்துச்சு அப்ரோச். அதனாலதான் அந்த சேஞ்சஸ் வந்து இப்படி டியாரோ இல்லாம, அப்புறம் இன்னும் மேசன் மவுண்ட் இருந்தான், ராஷ்ஃபோர்ட் இல்ல, ஆமா, ஜர்க்ஸியும் பெஞ்ச்ல, கனாச்சோ மவுண்ட் எல்லாம் இருந்தாங்க. அதே மாதிரி லூக் ஷாக்கு ஒரு நாள் முன்னாடி இன்ஜர், அகைன் திரும்ப இன்ஜர் ஆகி லூக் ஷா வெளியே. சோ அதான். ஆனா டாக்டிக்கலி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் இவன் போரிங்னு சொன்னாலுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வி கண்ட்ரோல் த கேம் வெரி வெல். ஒரு நல்ல ஒரு டிஃபென்சிவ் ஷேப் இருந்துச்சு மேட்ச்ல. ஒரு ஃபார்மேஷன் எல்லாமே பொசிஷனிங் நல்லா இருந்துச்சு, பிளேயர்ஸோட பொசிஷன் நல்லா இருந்துச்சு. பால் பொசிஷன் யுனைடெட் அதிகமா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆர்சனலோட. அதே மாதிரி டுவர்ட்ஸ் தி எண்ட் கிரவுட் எல்லாம் நல்லா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கார்னர் கிடைக்கும் போது அங்க ஒரு குதூகலம், பெனல்டி கார்னர் கிடைக்கும் போது குதூகலம். அதுக்கு முன்னாடி வந்து இது பொசிஷன் இல்லாத போது இவங்களால ஒன்னும் எதுவும் பெருசா இதுல அக்ரெசிவ் கேம் இந்த இன்டென்ட் இல்லாத போது ஆர்சனல் வந்து கிரவுட் எல்லாம் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே கத்திக்கிட்டு இருந்தாங்க. தே வாண்டட் them to attack. எப்போ விளையாடுற மாதிரி அந்த புஷ் பண்ணி அட்டாக் பண்ணி விளையாடுற மாதிரி அதுக்கு ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ரெஸ்ட்லெஸ் ஆகி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன் தட் வே யுனைடெட் கண்ட்ரோல் த கேம் வெரி வெல், நல்லாவே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் தென் செகண்ட் ஹாஃப்ல இமிடியேட் சேஞ்ச், ஒரு அட்டாக் டிஃபென்ஸ் டு அட்டாக்
ஒரு சேஞ்ச் பண்ணனால அதுக்கு டைம் எடுக்கும், உடனே பண்ண முடியாது. டிஃபென்ஸ் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் டிஃபென்ஸ் பண்ணிட்டு செகண்ட் ஹாஃப் அட்டாக் பண்ணணும்னா அந்த காம்பினேஷன் ஸ்ட்ரைக் ஆகணும். சோ அதனால அது ஒண்ணு. அது மாதிரி ஆர்சனலோட இன்டென்ட் செகண்ட் ஹாஃப்ல ரொம்பவே நல்லா இருந்துச்சு. தே ஸ்டார்டட் அட்டாக்கிங். ஒரு கிளைமேக்ஸ் பார்க்கலன்னா ஆமா நான் ஃபுல் மேட்ச் பார்த்தேன். அப்புறம் தென் தே ஸ்கோர், அதே அந்த கார்னர்ல ஸ்கோர் 2 கோல் ஸ்கோர் பண்ணி எனக்கு அப்பவே முடிஞ்சிட்டு என்னால பார்க்க முடியல. இருந்தாலுமே ஒரு ரோப் வச்சு பாத்துக்கிட்டு இருந்தேன், லைட்ல அப்பப்ப பாத்துக்கிட்டு இருந்தேன். தென் ஒரு கடைசியில 87th மினிட் சம்திங் வரைக்கும் பார்த்தேன். ஒரு கடைசியில ஒரு ஃப்ரீ கிக் ஒன்று கிடைச்சு. ஆமா, அந்த ரூட்டின் நல்லா இருந்துச்சு. ப்ரூனோ பெர்னாண்டஸ் எடுக்கிற மாதிரி போய் ஆந்தனி ஒரு சின்ன ஒரு ரன், மேக்ஸ் ரன், ஒரு ஷார்ட் பாஸ் ஒன்று, ஒரு ஷார்ட் ஒன்று டார்கெட்ல இருக்கும். ஆனா அது ஈஸிலி ராயா சேவ் பண்ணிட்டான். ஸோ இப்படிதான் இருந்துச்சு கைஸ் மேட்ச். அண்ட் இது இன்னொரு இது என்னன்னா, லிவர்பூல் they also drop points. they dropped 2 points against Newcastle. 3-all draw இருக்கு செயின்ட் ஜேம்ஸ் பார்க்ல. ஸோ கேப் கொஞ்சம் குறைஞ்சிட்டு 7 points ஆயிட்டு. ஸோ இந்த ரெண்டு ரிசல்ட் வந்து ஒரு சைடு வந்து இந்த லிவர்பூல் டிராப் பண்ணது, டிரா ஆனது, இன்னொன்னு வந்து யுனைடெட் அதாவது ஆர்சனல் ஜோடிச்சது. ஒரு ஃபேவரபிள் ரிசல்ட் ஆர்சனல் அண்ட் செல்சி. ரைட். அதே மாதிரி இன்னொரு ஒரு நியூஸ் என்னன்னா, கர்மா எங்களுக்கு நடக்க சான்ஸ் இருக்கு. ஏன்னா FA கப்லயே நாங்க சேம் ஆமா இது கூட தான். இந்த சீசன்ல FA கப் உங்க கூட தான், திரும்ப ஒரு லீக் அவையில நாங்க அதாவது உங்க ஹோம் கிரவுண்ட் வந்து நாங்க இது பண்ணுவோம். அண்ட் பிளஸ் கேரபோ கப்லயும் சான்ஸ் இருக்குது. இன்கேஸ் குவார்டர் ஃபைனல் நாங்க ஜெயிச்சிட்டோம்னா மேபி உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. சோ இன்னொன்னு உங்களுக்கு தெரியுமா, இது ரொம்ப வருஷங்கள் இருந்துச்சா இல்ல ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன், ஐ எம் நாட் ஷூர், ஸ்டாட்ஸ்ல பார்க்காம தான் சொல்றேன். பட் சம்திங் இதுல இருந்து ரெண்டுல இருந்து ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரொம்ப வருஷம் கழிச்சு ஆர்சனல் வந்து 4 matches consecutive 4 matches யுனைடெட் அகைன்ஸ்ட் லாஸ்ட் 4 matches வின் பண்ணிருக்காங்க. இது மேபி ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். 3 matches வின் பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடி. 3 matches in a row. இது வந்து 4 matches in a row. எல்லா சேர்ந்து கண்டினியூஸ் ஒரு 4 fixtures இருக்கும் ஆல் காம்படிஷன்ஸ்ல. அப்படி 4 matches in a row யுனைடெட் அகைன்ஸ்ட் வந்து ஆர்சனல் வின் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் 4 matches in a row. So that's a record for Arsenal and which we did not want. சோ அவ்வளவுதான். சீக்கிரமா ஒரு வீடியோ பண்ணிட்டு இவனுக்காக தான் பண்ணக்கூடாதுன்னு இருந்துச்சு. எங்களோட கேமராமேன் முகேஷ் பாயும் அவராலே வர முடியாத சூழ்நிலையில இருந்தாரு. இருந்தாலும் திடீர்னு வந்து எங்களுக்காக இந்த இது பண்ணி கொடுத்துருக்காரு. இருங்க பாய், அவருக்கு மக்களே உங்களுக்கு எல்லாம் ஷவுட் அவுட் டு முகேஷ் பாய். இருங் பாய் வந்து இப்பதான் அங்க ட்ரெண்டிங். ஆனா எங்களுக்கு அப்பவே ட்ரெண்டிங். இது வந்து போக போக நம்ம ஸ்லோவா நம்ம சொல்றோம் என்ன கதை அப்படின்ட்டு. பாய், அதான் முகேஷ் பாய் கேமராமேன். அவ்வளவுதான். That's it for guys. Bye. வரட்டா.